அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, 2 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட உருவி சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்து சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு அரை கப்பு துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 கப்பு கொழுக்கட்டை மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் 1 கப்பு 1 கப் அரிசி மாவு ஃபுல்லாக போட்டு கைவிடாத ஃப்ளேமை நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு கட்டிகள் படக்கூடாது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் 1க்கு 2ன்ற அளவுக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், கைவிடாத மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறினதும் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக எடுத்து கொழுக்கட்டை அப்படியே பிடிச்சிட்டு போகிறேங்க. இந்த கார கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த விடாக சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி தட்டை மேலே போட்டு காட்டன் கிளாத் போட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சு 10 நிமிஷத்துக்கு நமக்கு வெந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை.